என்னங்க, வந்ததுலேருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் வீட்லேயும் பேசிடலாம். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க. ஏங்க, என்னாச்சு? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க? என் ஹஸ்பண்ட் இறந்து 1 வருஷம் ஆகுது. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தாங்க மேரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையாங்க? எப்படிங்க சொல்லுவாங்க? சொன்னால் மட்டும் ஒத்துப்பீங்களா? வீட்டில் என்னையும் சொல்லக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்னால் தெரிஞ்ச ஒருத்தரோட லைஃப்பில் விளையாட முடியாது. ப்ளீஸுங்க, எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் வீட்டில் சொல்லிடுங்க. செருப்பால் அடித்த மாதிரி இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா நானும் டிவோர்ஸ் இருக்கு. எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நம்ம 2 பேரும் ஏமாற்ற பார்த்துருக்காங்கல்ல. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க, ஆனால் நான் உங்களை ஏமாற்ற பார்த்துருக்கேன்ல. விடுங்க, அதான் மேரேஜே ஆக போகிறது இல்லைல்ல. என் அண்ணா கிட்ட மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறீங்களா? என்னம்மா பேசியாச்சா? மாப்பிள்ளை பேசிட்டீங்களா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், மேலே பேசலாம். என்ன யோசிக்கிறீங்க? எங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் தங்கச்சிக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியும். 2 பேர் வீட்லேயும் ஏதாச்சும் பிளான் பண்ணீங்களா என்ன? இல்லை, பிளானிங்லாம் இல்லை. என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆச்சுன்னு மறைச்சது உண்மைதான். அது என் தப்பு தான். ஆனால் நீங்கள் டைவர்ஸ்னு எனக்கு இப்போ தான் தெரியும் தம்பி. காவியா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்போ உண்மையை சொன்னீங்களோ அப்போவே உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான், யோசிச்சு சொல்லுங்கள். தம்பி, நான் மன்னிச்சிடுங்க. இதே என் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன். உங்கள் எண்ணம் தப்பு இல்லை சார். ஆனால் உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கல்ல, அதுதான் தப்பு. இங்கே நீங்கள் மட்டும் இல்லை, முக்காவாசி பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் ஃப்யூச்சரில் தெரிய வந்தால் அவங்க லைஃப் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காவியா, நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். தம்பி, உங்கள் அப்பா அம்மாட்ட இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் தப்பாக நினச்சிப்பாங்க. சார், திரும்பவும் அதே தப்பை பண்ணாதீங்க. இந்த கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளிப்படையாக நடக்கிற மாதிரி இருந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா வேணாம். அம்மா, உங்கள் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? உன் விருப்பம் தான் என் விருப்பம்ண்ணே. மாப்பிள்ளை, இந்த மேரேஜ் நடக்கும், நீங்கள் கவலைப்படாமல் போங்க. சரி.